மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா சச்சினானந்தம், டாக்டர் சச்சினானந்தம் இருக்கார், இயற்கை மற்றும் பாரம்பரிய மருத்துவர். சார் வணக்கம் சார். சார், இங்கே முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு டயபெட்டிக் இருக்குது. சுகர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கம்மியாக இருக்குது, சாப்பிட்ட பின்னாடி அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதிகமாக இருக்குது, சாப்பிட்ட பின்னாடி அதை விட அதிகமாக இருக்குது. ஒரு சில இன்சுலின் போடுறாங்க, ஒரு சில மருந்து மாத்திரைகள் எடுக்கிறாங்க, ஒரு சில சித்தா ஆயுர்வேத இதில் மருந்துகள் எடுக்கிறாங்க. இப்படிலாம் எடுத்துக்கூட குணமாகலை அப்படின்னு சொல்கிறாங்க, நில் ஆகலாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சுகரை வந்து HbA1c நார்மல் பண்ணிட்டு வரீங்க. உங்களுடைய மதுமேக சொல்லணும், அதுக்கப்புறம் இந்த DM டாக்டர் நல்லா அற்புதமாக இருக்குது. இதை பற்றி தான் கேட்கலான்னு இருக்கிறேன் சார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கேன் சார். சார், இந்த சக்கரை நோய்க்கு சவால் விடுற அற்புதமான மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ முறையில் இருக்குது. அதுலேயும் உங்களுடைய டீம் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த மதுமேக சுரணம், அப்புறம் DM ட்ராப்பர் இதெல்லாம் அற்புதமாக வேலை செய்யுது. இந்த HbA1c நார்மல் பண்ணியிருக்கீங்க. 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் சுகர் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 6 மாதத்தில் நார்மல் பண்ணி நிறைய ரிப்போர்ட் வச்சுருக்கீங்க. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நிறைய ரிப்போர்ட் இருக்குது, ஒரு 3 ரிப்போர்ட் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சார், இப்போ சுகர் ஏன் வருது, அது வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் உடம்புல நடக்கும் அப்படின்னு மக்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் தெரியும். கண்டிப்பாக நிறைய வீடியோக்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா சுகர் வந்தால் இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இது சாப்பிடாதீங்கன்னு பயமுறுத்துறாங்க. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்குது, அது உண்மைதான். ஆனால் நீங்கள் சுகர் வந்தால் என்ன சாப்பிடணும்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. இப்போ உங்களுடைய பேஷண்ட்டை நீங்கள் வந்து கிளினிக்கில் உங்களுடைய டீம் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போது எனக்கு ஒரு 15 வருஷம் சுகர் இருக்குன்னு வைங்களேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 200 இருக்குது, சாப்பிட்ட பின்னாடி ஒரு 400 இருக்குது அப்படின்னா, நான் தொடர்ந்து காலை மாலை 2 வேளையும் மருந்துகள் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் என்ன டயக்னோஸ் பண்ணுவீங்க சார்? இப்போது இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் வரவங்களுக்கு வந்து நாள்பட்ட வந்து பிரச்சனையாக டயபெட்டிக், அதாவது ரொம்ப வருஷங்களாக வந்து நம்ம டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு தான் ஃபாஸ்டிங்லேயும் ஷூட்டப் ஆகிருக்கும், போஸ்ட் ப்ரெனரில் அதிகமாக இருக்கும். இவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை முதல்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு வந்து சிஸ்டம் கண்ட்ரோலில் இருக்காது. ஒன்று அதிகமான ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், இந்த மாதிரி வந்து இருக்கும். ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், பர்சனலாக வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். இன்னொன்று ஏஜ் அதிகமாக இருக்கலாம். இந்த 3 கிரைட்டீரியா. இப்போ ஒரு ஆவரேஜ் ஏஜ் உள்ளவங்க இந்த மாதிரி வராங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்ட்ரெஸ் இருக்குது. அவங்களுக்காக எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை, எனக்கு டைம் எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட முடியல, நான் வந்து வெளியூரில் வேலை செய்கிறேன், என்னோடய மனைவி வந்து என் கூட இல்லை குடும்பத்தில், நான் வெளியில் தான் சாப்பிட்றேன். இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இன்னொன்றுக்கா அன்கண்ட்ரோலபிள் சுகர்னு சொல்லுவாங்க. மருந்து மாத்திரைகள்லாம் நான் எடுத்துக்கிறேன், ஆனாலும் எனக்கு வந்து கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னும் போது இவங்க தூக்கமின்மைன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். ஸோ அது தூக்கமின்மையினாலே லிவர் வார்ம் ஆகிறதுனாலையும் மற்ற உறுப்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போது இது டயக்னோசிஸ் வந்து இப்போ இது டாக்டரோட பிரச்சனை. இது நம்ம போட்டு ஒன்றும் குழப்பிக்கணும். நம்ம வந்து என்ன அப்படின்னும் போது 3 விஷயம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 8 மணி நேரம் தூக்கம் வேணும், இல்லை 8 மணி நேரம் இல்லை, 6 to 8 hours மினிமம், ஒரு 6 hours ஸ்லீப் பேட்டர்னும். 2வது, ஏதாவது ஒரு உடற்பயிற்சி. நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க, குண்டாக இருக்கீங்க, இதெல்லாம் இந்த கவலையும் வேண்டாம். நீங்கள் ஒரு லேசான உடற்பயிற்சி, ஒரு வாக்கிங் போனாலும் போதுமானது. அதற்கு அடுத்தவாறு உணவு கட்டுப்பாடு. இந்த உணவு கட்டுப்பாடுன்னு போது தான் சார் ஒரு கேள்வி வருது. சுகர் பேஷண்ட் உள்ளவங்க எப்படி அந்த உணவை கட்டுப்பாடு பண்ணுறது, இல்லை என்ன சாப்பிட்லாம்? ஐயா, ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். நானும் அதான் சொல்ல போகிறேன். சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஒரு கைப்பிடி சாதனமும் ஒரு கைப்பிடி காய்கறிகள். ரொம்ப எளிமை, அவ்வளோதான். அதுக்கு அடுத்து இல்லை நான் நான்வெஜ் பிரியார். நிறைய பேர் சார் நான்வெஜ் சாப்பிட்லாமா வேணாவா? நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் நான்வெஜ் எடுத்துங்க, ப்ரோட்டீனாக எடுத்துங்க. அப்போ எவ்வளோ சாப்பிடணும்? 3/4 வயிறு சாப்பிடணும். அடுத்தது நேரம் தவறாமல் சாப்பிடணும், சரியான நேரத்தில் சாப்பிடணும். பசிக்கும் போது சாப்பிடணும். அவ்வளோதான். எவ்வளோ சாப்பிடணும்? எப்பவுமே உங்கள் வயிறு கொஞ்சம் காலியாக இடம் விடுங்க. ஒரு 6 வயிறு 6 வயிறு சாப்பிடணும். 3/4 வயிறு கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கோ, நாக்கு குளிர்ச்சியாக இருக்கோ, அதெல்லாம் முதல்ல வந்து பேக்கெட்டில் அடிச்சிட்டு வருது, வெளியில் வந்து ப்ராசஸ் பண்ணி வருது, இதை தவிர்க்கணும். சிம்பிள். இப்போ என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு இதை தவிர்க்கணும். இது சொல்கிறதுக்கு அப்புறம் அப்போ என்ன சாப்பிட்றது? எனக்கு ருசியாக இருக்கணும், எனக்கு உடம்பு தெம்பு வேணும். அப்போது சிறுதானியங்களை வந்து சேர்த்துக்கலாமா? கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். சிறுதானியங்கள் எக்ஸாம்பிள் என்னென்ன சேர்த்துக்கலாம்? ஐயா, சீரக சம்பா சேர்த்துக்கலாம். எல்லா சுகர் பேஷண்ட்டும் டயபெட்டிக் பிளட் ப்ரெஷர் இருக்கணுமோ சீரக சம்பா சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ காணொலியில் சொல்லியிருக்கீங்களே என்ன சாப்பிடலான்றது, அந்த வீடியோவை பார்த்தாலும் போதுமானது. ஓகே. நான் கொஞ்சம் எளிதில் புரியுமா சொன்னேன். காய்கறிகள், நீர்ச்சத்து நார்ச்சத்துள்ள காய்கறிகள் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். மைதாவை வந்து சுத்தமாக தவிர்த்துருங்க.
கோதுமை சார்ந்த உணவுகள் அதில் குளூட்டன் ஒன்று அதிகம். இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது மாலை நேரத்தில் வெறும் சப்பாத்தியை சாப்பிடுவோம், தயவுசெய்து சப்பாத்தி சாப்பிடுங்க, பகலில் சாப்பிடுங்க, ஏதேனும் ஒரு காய்கறிகளோடு சாப்பிடுங்க. எப்போ வந்து மாவு சார்ந்த உணவுகள் எடுக்கும்போது மாவு தான் சரி, இட்லி தோசையும் மாவு தானே அப்படின்னு மக்கள் வந்து நினைக்கிறாங்க. இட்லி தோசை வந்து ஃபர்மெண்ட், அது நல்லா ஆவியில் வேக வைக்கக்கூடியது. இந்த மாதிரியான பொருளை வந்து நம்ம எடுத்துக்கும் போது பெரிய பாதிப்பு ஒன்று இருக்குது. ஒரு பொருள் எப்போ வந்து புளிச்சு அது வந்து 2-3 ப்ராசஸ் 2 நாள் ஆகுது. முதல் நாள் ஊற வச்சு அரைச்சி அடுத்த நாள் வந்து புளிச்சதுக்கப்புறம் தான் அது இட்லியாவோ தோசையாவோ நம்ம அதை மாற்றி சாப்பிட்றோம். இது ரெண்டாவது. இடியாப்பம் சாப்பிடலாம். அப்போ ஒரு பொருளை வந்து உங்கள் உடம்புக்கு ஏற்றவாறு எப்படி சாப்பிட்ணும். சில பேருக்கு நெஞ்சு அரிக்கிற பிரச்சனை இருக்கும், நெஞ்சு அல்சர் இருக்கும். அப்போ தேங்காய் சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு நெஞ்சு கரிக்கும். அப்போ எப்படி சாப்பிட்லாம்? தேங்காய் பாலாக சாப்பிட்லாம், இடியாப்பம் தேங்காய் பால் சாப்பிட்லாம். அது அவங்களுக்கு வேலை செய்யுமா? கண்டிப்பாக வேலை செய்யும். புண்ணை ஆற்றுமா? கண்டிப்பாக ஆற்றும். ஸோ ஒரு இயற்கை மருத்துவரோ இல்லை ஒரு டயட்டிஷியனோ இல்லை மருத்துவரோட ஆலோசனைப்படி நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் தெரிஞ்சுட்டே வந்து இங்கே எல்லாமே சக்ஸஸ் பண்ணுறது கிடையாது. அப்போது கேட்கும்போது இதை வந்து கிளியர் பண்ணுறோம். இங்கே எங்களோட மருத்துவர்கள் நாங்கள் இயற்கை வைத்திய முறைப்படி என்ன சாப்பிட வேணான்றது நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து நம்ம சித்த மருத்துவர்கள் என்ன பண்ணாங்க, சித்தா இன்னலைப் ஆஃப் மெடிசின்ஸ் வந்து இந்த நபருக்கு எந்தளவுக்கு நோயோட தன்மை இருக்குது, ஃபாஸ்டிங்கில் எவ்வளோ இருக்குது, போஸ்ட்பெயின் எவ்வளோ இருக்குது, அதுக்கு தகுந்த மருந்துகள் அந்த விகிதாச்சாரத்தில் அவங்க சொல்லக்கூடிய மெத்தட்ஸ் படி எடுத்துக்கணும். ரைட். இப்போது பழம் சாப்பிடலாமா ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. முக்கணிகள் தொடக்கூடாது. மாப்பழம், வாழை இது சாப்பிடக்கூடாது. அப்போ என்னெல்லாம் சாப்பிட்லாங்க? ஐயா கொய்யாக்கா கண்டிப்பாக சாப்பிட்லாம், ஆரக்காயாக சாப்பிடுங்க. பழமாக வேண்டாம், காயாக வேண்டாம். பப்பாளி சாப்பிட்லாமா? 2 ஸ்லைஸ் தாராளமாக சாப்பிட்லாம். அன்னாச்சி பழம், பைனாப்பிள் சாப்பிட்லாமா? 2 ஸ்லைஸ் சாப்பிட்லாம். அப்போது என்ன செய்யும்? அன்னாச்சி பழம் சாப்பிட்லாம் என்ன செய்யும்? அதில் அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்குலர் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கெண்டைக்கால் பிடிக்குது, காலில் எரிச்சல் வருது, இதெல்லாமே வந்து சரி செய்யும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி பைனாப்பிளில் இருக்குது. ப்ரோமலின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடியோ பேசியிருக்கீங்க, சாப்பிட்டு காமிச்சிங்க. கண்டிப்பாக. அப்போது இது யாருக்கெல்லாம் கால் எரிச்சல் இருக்கோ, பாத எரிச்சல் இருக்கோ இவங்க எடுத்துக்கலாம். நட்ஸு சாப்பிட்லாமா? அடுத்த ஒரு கேள்வி வருது. கண்டிப்பாக நீங்கள் நட்ஸு சாப்பிடலாம். கேஷ்யூ நட், யாருக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கோ அவங்க வந்து முந்திரி மற்றும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு அளவு, எந்த பொறுத்த அளவை மிஞ்சினால் அமுதும் நஞ்சு. அப்போது எல்லாமே மினிமம் டோசஸ். இப்போ இன்றைக்கி வந்து நான் பாதாம் சாப்பிட்றேன், நாளைக்கு அத்திப்பழம் 2 பீஸ் அத்திப்பழம் சாப்பிடலாமா? நிறைய பேர் டவுட் இருக்கும். அத்திப்பழத்தில் அதிகமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைஞ்சிருக்கனால 2 அத்திப்பழம் அலோடு. ஓகே. அரை கொய்யா சாப்பிட்லாம், சின்ன கொய்யா பழம், மாதுளை அரை மாதுளை சாப்பிட்லாம். கமலா ஆரஞ்சு சாப்பிட்லாமா? ஒரு சின்ன கமலா ஆரஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இவங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், ஆனால் குறைந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வெயில் காலமாக இருக்குது, தர்பூசணி சாப்பிட்லாமா? ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்லாம். லெமன் ஜூஸ் குடிக்கலாமா? கண்டிப்பாக வந்து குடிக்கலாம். அப்போ எதுங்க ஐயா தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி மறுபடியும் நம்ம மக்களுக்கு அந்த கேள்வி வந்துடுது. கண்டிப்பாக வந்துடுது, வந்தது. அப்போது தவிர்க்கணும் போது புளியில் செஞ்ச ஐட்டம், புளி சார்ந்த உணவுகளை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. காஃபி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். அப்போ என்ன டீ சாப்பிட்றது? எல்லாருக்குமே தெரியும். எல்லோரும் ஆவாரம்பூ டீ சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க, செம்பருத்தி டீ சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. தாராளமாக சாப்பிடுங்க. கொய்யா இலை டீயை வந்து சாப்பிடுங்க. இந்த டீனும் போது இந்த ஒரு பொருள் பிரதானமானது. ஆவாரம்பூவோ செம்பருத்தியோ இல்லை கொய்யா இலையோ இது வந்து பிரதானமானது. இன்னும் நிறைய சங்குப்பூ டீலாம் சாப்பிட்றாங்க. அது பிரெயினுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மெடிசின். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து காம் டவுன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் சங்குப்பூ. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். இதில் என்ன செய்யணும்னா நீங்கள் காமனாக சேர்க்க வேண்டியது 4 ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1 ஏலக்காய் வாசனை தரும், லவங்கம் 2 லவங்கம், 4 மிளகு, 2 ஏலக்காய், ஒரு சிறிது துண்டு அளவுக்கு சுருள் பட்டை. சில பேருக்கு சுருள் பட்டை எடுத்து அசிடிட்டி வரும், அவங்க மட்டும் தவிர்த்துலாம். இதை போட்டுட்டு நாட்டு சக்கரை அது வந்து சாப்பிடலாம். அப்போ சுகர் ஐயோ அதிகமாக இருக்கே, 250 உள்ளே இருக்கவங்க சிறிதளவு நாட்டு சக்கரை சேர்த்துனால எந்த பாதிப்பும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஆவரேஜ். பட் எப்போ நீங்கள் எந்த மருந்து முறைகள் எடுத்தாலும் உணவு முறைகள் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மருத்துவர்கள் ஒரு ஆலோசனை, டயட்டிஷியன், இயற்கை மருத்துவ ஆலோசனைப்படி எடுத்துக்கு தான் சிறந்தது. ஓகேங்க. இப்போ நிறைய பேர் குணமாக இருப்பாங்களே, அந்த ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு சில ரிப்போர்ட்ஸ் நம்ம கொடுத்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மருந்துகள் நம்ம கொடுத்த வைத்தியங்கள்லாம் பண்ணும்போது ஒரு நண்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஷண்ட் வராங்க. இந்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் சுகர் வந்து 92 இருக்குது. ஆமாங்க சார். HbA1c 4.2. ஆக்சுவலாக மினிமல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5.6 இருந்தாவே நார்மல் தான் நாங்கள் சொல்லுவோம். 5.6 4.5 இருக்கணும். 4.9 5 பாயிண்ட் வந்திருக்கு மேக்ஸிமம். இவருக்கு 92 சுகர் இருக்குது. 110 வரை இருக்கலாம், 92 வந்திருக்கு. இது வந்து எடுத்தது 23ஆம் தேதி 11ஆம் மாதம் 24. ஆமாம், ஒரு 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 இவருக்கு ஒரு நல்ல
HbA1c நார்மல் பண்ணிக்கிட்டு சார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன் சார். HbA1c வந்து நம்ம இங்கே குறைச்சிருக்கோம். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் என்னென்னா பிளட் சுகரை மட்டும் குறைக்கிறது இல்லாமல் கணைத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து ரிவர்ஸ் செல்களை ஆக்டிவேட் பண்ணுறதுனால தான் இந்த HbA1c வந்து குறைக்க முடியுது. இன்னொன்று அவங்க உணவில் வந்து மாற்றங்களை வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும். அவங்க உடற்பயிற்சி வந்து செய்யணும். இது மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சுகரை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் கொண்டு வர முடியுமா, HbA1c வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு இது ஒரு அத்தாட்சி. இதே போல் இன்னொரு பேஷண்ட் வந்து ஒரே மாதத்தில் அவரோட ஃபாஸ்டிங்கும் ப்ரோஸ்பெனாலும் எந்த அளவுக்கு குறைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக சார் காமிங்க. நிறைய ரிப்போர்ட் வச்சுருக்காரு போல இருக்கு. இப்போ இந்த பேஷண்ட் வந்து 1/12/2024 அன்றைக்கி வராரு. ஆமாங்க சார். 1ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 வந்திருக்காரு. ஆமாம். 304 இருக்குது சார் சாப்பிட்ட பின்னாடி. சாப்பிட்ட முன்னாடி 196 இருக்குது. ஆமாம். ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல குட் கண்ட்ரோல் கொண்டாந்து சார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 79 இருக்குது சார். சாப்பிட்ட பின்னாடி 124 இருக்குது சார். ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு சார். சூப்பர் சார், சூப்பர். ஆமாம், ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. ஒரு ஆளை வந்து எந்தளவுக்கு கண்ட்ரோல் வந்து கொண்டாட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய ஆள், நேரங்கள் தவறி வந்து சாப்பிடக்கூடிய ஆள் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மாற்றும் பொழுது பண்ண முடியுமானா இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து மாற்ற முடியும். எந்த டவுட்டுமே வந்து வேணால். இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ ரிப்போர்ட்ஸ் கேட்டாலும் நம்மகிட்ட இருக்குது. நேர்களே நிறைய நேரம் இந்த வீடியோ ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே சுகர் பேஷண்ட் அதிகமாகிட்டாங்க. அது இந்தியா கேபிட்டல்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க. அது குறிப்பாக சித்த மருத்துவத்தில் நல்ல சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது. இவங்க டீம் பார்த்தீங்கன்னாக்கா சித்த ஆயுர்வேதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி, நேச்சுரோபதி, இயற்கை மற்றும் பாரம்பரிய வைத்தியர்கள் எல்லாம் வச்சு டீமாக ஒர்க் பண்ணுறதுனால ரொம்ப அற்புதமான ட்ரீட்மெண்ட் இங்கே இருக்குது. உங்களுக்கும் பல வருஷமாக சுகர் இருக்கா? ஏன் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷமாக, 20 வருஷமாக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றேன், இன்சுலின் போடுறேன், இல்லை கசாயங்கள் சாப்பிட்றேன், லேகியங்கள் சாப்பிட்றேன், வீட்டு வைத்தியங்கள் பண்ணுறேன், அப்படி இருந்தும் கண்ட்ரோல் ஆகலை. உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை, அடிக்கடி யூரின் போகுது, தூக்கம் நிறையா வருது, ஒரு சில தூக்கமே வரதில்லை, நான் வறட்சியாக இருக்குது, ஒல்லி ஆகிட்டேன், உடம்பு வெயிட் லாஸ் ஆகிடுச்சு, அதிகமாக தாகம் எடுக்குது, அதிகமாக பசி எடுக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கால் கையெல்லாம் மறுத்து போச்சு, காலுக்கு கீழே பார்த்திங்கனாக்கா ரத்த ஓட்டமே சர்க்குலேஷன் இல்லை, காலெல்லாம் பார்த்திங்கனாக்கா புண்ணு, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள். சுகர்னால சொல்கிறீங்களா? கண்ணெல்லாம் மங்கலாக இருக்குது, கண் பார்வை வங்கி போச்சு, கிட்னி சம்மந்தமான பிரச்சனை வந்துச்சு, பிபி அதிகமாகிடுச்சுன்னு சுகர்னால் ஏற்பட்ட எந்த பாதிப்புகளாக இருந்தாலும் ஒரு டைம் கிளப்பர் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய கையில். நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அந்த செல்வத்தை கொடுக்க டாக்டர் ரெடி, வாங்கிக்க நீங்கள் ரெடியா? மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.